செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தான் தெரிஞ்சது நிறைய நமக்கு சப்போர்ட்டிவா ஆள் இல்லை அப்படின்னு. முதல் மீட்டிங்லேயே அதையும் சொன்னேன். ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு உங்களுக்கான அறிவை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அறிவு இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா இண்டஸ்ட்ரி அதோட எக்ஸ்போஷர் டீச்சிங் ஸ்டாஃப் கிடையாது. இண்டஸ்ட்ரியில் என்ன தேவை இருக்கு நமக்கு தெரியாது. நம்ம சொல்றதுக்கும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வைட் கேப், வெரி வைட் கேப். அப்போ நேச்சுரலி நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகத்தை தீர்த்துக்கிற அளவுக்கு கேட்கும்போது நம்மளால் அதை சொல்லி சரி பண்ண முடியல. திறன் 2010ஓட ஃபெயிலியர் அதுதான். அதை உங்கள்கிட்ட ஆர்வம் இருந்தால் கூட உங்களுக்கான கைடு மென்டார்ஸ் சரியாக கிடைக்கல. அதன் பிறகுதான் திறன் 2011 அந்த குறை சரி செய்யப்பட்டது. இப்போ முன்னாடி இருக்கிறவங்க பாரு, வெரி எலைட் குரூப். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்ரீவத்சன், பாலாஜி சார், ரங்கநாதன் சார் அவங்க சேர்ந்திருக்காரு. So many elite people from various disciplines they have joined together. அதனால தான் திறன் 2011 மிளிருது. திறன் 2010 கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் a grand success. திறன் 2011 நான் மதியம் தான் வந்தோம். அஃப்கோர்ஸ் ரவிக்குமார் சார் நாங்கள்லாம் வேற வேலையாக போனதுனால மதியம் தான் வர முடிஞ்சது. நான் உள்ள வந்து உட்காரும் போது உண்மையிலேயே எனக்கு சந்தேகமா இருந்தது, நம்ம காலேஜில் தான் உட்காந்துருக்கமான்னு. ஏன்னா ப்ரெசன்டேஷன் ரிப்பீட்டடாக சொல்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு வந்து பார்த்தா எனக்கே ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். எஸ்பெஷலி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். இந்த திறன் 2011 ஏதாவது பெருமை கிடைச்சிருந்தா அது முழுக்க முழுக்க மாணவர்களை சார்ந்தது. இதில் ஏதாவது குறை இருந்தால் அது முழுக்க முழுக்க எங்களை சார்ந்தது. ரவிக்குமார் சார் அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற உத்வேகம் நான் அந்த பக்கம் இருக்கும்போது இருந்தது. ஏனென்றால் இந்த பக்கம் திறமை அதிகமாக இருக்கு, அதுக்கான வாய்ப்புகளை நாம் கொடுக்கல, கல்லூரி கொடுக்கல. ஆனால் இந்த முன்னாள் மாணவர்கள் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள், நீங்கள் வெளிக்காட்டியிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ரொம்ப அபரிமிதமான திறமை உங்களிடம் இருக்கிறது. இதே வேகத்தில் போனீங்கன்னா நிச்சயமாக செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபைனல் இயர் வரும்போது கண்டிப்பாக மிக பிரபலமான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் செய்து முடிக்க முடியும். அகில இந்தியாவிலும் நீங்கள் பெயர் பெறக்கூடிய அளவிலே உங்களால் ப்ராஜெக்ட் செய்ய முடியும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த வாலண்டியர்ஸ், இந்த திறன் 2011 வாலண்டியர்ஸ் இவங்க மட்டும் இல்லைன்னா நிச்சயமா நான் சொல்றேன் திறன் 2011 எந்த திட்டமாக இருந்தாலும் சரி அதனுடைய வெற்றி வந்து கடைமட்ட லெவல்ல தான் இருக்கு. அவங்களுடைய செயல்பாட்டில் தான் வெற்றி இருக்கு. அது அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி, நம்ம கல்லூரியோட இருந்தாலும் சரி. முதல்வர் ஒரு திட்டம் தீட்டிட்டாரு அப்படின்னா உடனே அது வெற்றி அடைஞ்சிடாரு. கடை மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஊழியர்களும் அதை செயல்படுத்தினால் ஒழிய அது வெற்றி அடையாது. ஆக இந்த வாலண்டியர்ஸ் எக்ஸலன்ட் ஜாப். ஏன்னா என்கிட்ட கொஞ்சம் ரூபா இருந்துச்சு, இந்த பணம் என்கிட்ட இருந்ததுனால இந்த பசங்க என்ன பண்றாங்கிறத என்னால் கவனிக்க முடிஞ்சது. உண்மையிலேயே அவர்கள் அருமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இன்னும் மேலும் சிறந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.